ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் அஃபிஷியல் சேனல். இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவில் நிறைய இந்தியர்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க, நிறைய இந்தியர்களை வெளியேற சொல்ல போறாங்க. அப்படி வெளியேறினா இந்தியாவினுடைய நிலைமை என்ன, இந்தியர்களின் நிலைமை என்ன, அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா அல்லது வீழ்ச்சி அடையுமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்மகிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், அமெரிக்காவில் அதிகமான இந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் 330 மில்லியனுக்கு மேலே இருக்கு. அதில் அகதிகள் மட்டும் ஓவரால் எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 15% மேலே இருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா 50 மில்லியனுக்கு மேலே இம்மைக்ரேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அகதிகள் மட்டும் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 44 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. அதில் எல்லாருமே டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்தியாவில் இருந்தால் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா, இதே அமெரிக்காவில் ஒரு இந்தியனுடைய ஆவரேஜ் சம்பளமே கிட்டத்தட்ட 65 லட்சம். இதே ஹை லெவல் போஸ்டிங்கில் இருந்தால் 1 கோடிக்கு மேலே போகும் இந்திய ரூபாய் மதிப்பில். ஆனால் மற்ற நாட்டுக்காரங்க கூட இந்த அளவுக்கு அமெரிக்காவில் வாங்குறது கிடையாது. ஏன்னா இந்தியர்களுடைய திறமை அளப்பரியது. அதுவும் முக்கியமாக சைனாவை அவங்களுடைய சேலரி ஆவரேஜாக கிட்டத்தட்ட $50,000 தான். அதே மாதிரியே யூரோப்பியன் சேலரி அமெரிக்காவில் ஜஸ்ட் $37,000 தான். அதை விட பல மடங்கு இந்தியா டாப்ல இருக்காங்க. ஏன்னா இந்தியாவினுடைய முக்கியமான சிஇஓஸ் எல்லாருமே அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அது முக்கியமான கம்பெனியான கூகுள் ஆகட்டும், ஐபிஎம் ஆகட்டும், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், அடோப் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய டெக் கம்பெனிஸுடைய சிஇஓவே எல்லாமே இந்தியக்காரங்க தான். அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதும் எல்லாமே இந்தியர்கள் தான். அவ்வளோ பெரிய பெருமையை அமெரிக்காவில் கொண்டு போய் அந்த நாட்டுக்காக இந்தியர்கள் வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அமெரிக்காவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 10% மேலே இந்தியர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே டாப் பொசிஷனில் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் இந்தியர்கள் இல்லாமல் அமெரிக்காவினுடைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவுமே இயங்காது. ஏன்னா ஒட்டுமொத்த டாக்டர்ஸ் யூஎஸ்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே ஃபுல்லாக அகதிகள் தான். அதில் இந்தியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1.7 லட்சத்துக்கு மேலே ஃபுல்லாக பெரிய லெவல் டாக்டர்ஸாக இருக்காங்க. அதனால் இந்தியர்களுடைய பங்கு அளப்பரியதாக அங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம பெருமையாக பேசிட்டு இருந்தா, ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் உள்ள அத்துமீறி இருக்காங்களோ, மற்ற நாட்டுக்காரங்க இருக்காங்களோ எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனைகள் விதிகள் எல்லாமே போடுறாரு. ஆக்சுவலாக இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்த போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து வெளியேறுச்சுன்னா அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி ஆகும்னா, கிட்டத்தட்ட 350 400 பில்லியன் டாலர் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். கரெக்டாக சொல்லணும்னா இப்போ அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுச்சுல, அதை விட சேதம் படு மோசமாக இருக்கும். இந்தியர்கள் எல்லாரும் அங்கேருந்து வெளியேறினா, நீங்கள் இந்தியாவுக்கு மீண்டும் திரும்பி வந்தீங்கன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியர்கள் தான் குடும்பத்துக்காக தன்னுடைய சொந்த நாட்டை வித்துட்டு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எளிதாக எங்களுக்கு அமெரிக்காவுக்கு தான் பெருசு, மற்றவங்க எல்லாரும் எனக்கு பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நம்ம நாட்டுக்கு செய்கிற துரோகமாய் தான் அமெரிக்கர்களுக்கு பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் எல்லாருமே தன்னுடைய தேசப்பற்ற நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்காக இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் உழைச்சிட்டு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. ஆனால் நம்ம நாடு அப்படியே கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே தான் நெஞ்சுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டு இன்னைக்கு யாரோ ஒரு அகதிகள் மாதிரி அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா உடனடியாக எல்லாரும் வெளியேறு அப்படின்னா அவர்களுக்கு நெஞ்சு எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவர்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கு. அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொடூரமான சம்பவம் வேற யாருக்குமே நிகழாது. இப்போ அமெரிக்காவில் இருக்க நிறைய அகதிகளுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. அதே மாதிரியே இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் இந்தியன் எம்பசி இருக்கு, அதே மாதிரியே இந்தியாவில் அமெரிக்கன் எம்பசி இருக்கு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிநாட்டில் இருக்க எல்லா எம்பசியும் கம்பல்சரி செக் பண்ணணும், நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியே இந்தியன் எம்பசியை அமெரிக்காவில் அமெரிக்கன் எம்பசியை போய் இந்தியாவில் கம்பல்சரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை கொடுக்குது. ஏன்னா
அங்க அதிகமான ஆட்கள் வந்து இனி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதே மாதிரியே நம்ம வந்து வெறுமனே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய சிஇஓஸ் மட்டும் தான் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியர்கள் அனுப்புறாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அமெரிக்காவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கூட்டு சேர்ந்து நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன சொல்றாங்க, அமெரிக்கா வந்து நாங்க வெளிநாட்டுக்கு 2 நாட்டை தவிர எந்த நாட்டுக்கு நாங்கள் ராணுவ உதவி செய்ய மாட்டோம், நீங்க வந்து வளர்ச்சி அடையறதுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சார். ஆக்சுவலா அது 2 நாடு எதுனா இஸ்ரேல் மற்றும் எகிப்து. இந்த 2 நாட்டை தவிர மற்ற நாடுகளுக்கு எல்லா உதவிகளையும் டோட்டலா ஸ்டாப் பண்ண போற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இந்தியாவுக்கும் ஒரு விதிவிலக்கு அல்ல. ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய உதவிகளை அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல அதிகமான உதவிகள் செய்யறாங்க. அதுவும் முக்கியமா குழந்தை பிறக்கும் போது அதிகமா இறக்குறாங்க. அதே மாதிரியே சிசேரியன் பண்ணும்போது, ஆபரேஷன் பண்ணும்போது, குழந்தை பிறக்கும் போது அந்த பெண்களும் இறக்குறாங்க. அதற்காக புதுசா ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை எடுத்து 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே எய்ட்ஸ்க்கு மருந்தாகட்டும் அல்லது காச நோய் தடுப்பு மருந்தாகட்டும், இந்த மாதிரி பல மருந்துகளை 2 பேர் கூட்டு சேர்ந்து, அதாவது இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே மாதிரியே யூஎஸ்ல இருந்து ஏதாவது பிரைவேட் கம்பெனிஸ் வருவாங்க, 2 பேர் சேர்ந்து தான் இந்த மருந்தை வந்து தயாரிப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் காச நோய்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 26% பேர் வந்து இந்தியாவில் தான் இறக்குறாங்க. அந்த அளவுக்கு கொடிய நோய் இருக்கு. அதே மாதிரியே இந்தியாவுக்காக இன்னொரு மிகப்பெரிய உதவியை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா அதாவது பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரியே கார்பன், அதாவது நம்முடைய 2 வீலர்ல வந்து அதிகமான கார்பன் வெளியே வருது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக பெரிய பெரிய டெக்னாலஜியா அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து டோட்டலா ஸ்டாப் ஆக போகுது. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்க போகுது. இவ்வளவு விஷயம் பேசினாலும் மைக்ரேன்ஸ் வந்து இப்போ எல்லாத்தையுமே வெளியேற்றணும்னு சொல்றாரு. அதுவும் முக்கியமா 3 நாடுகள் வந்து 2019 இருந்து 2022 அந்த கணக்கெடுப்புல இந்தியா வந்து 3வது இடமா இருக்கு. அவ்வளோ அகதிகள் அமெரிக்கால இருக்காங்க. அது சட்ட விரோதமா. ஆக்சுவலா உங்களுக்கு 1 வருஷம் விசானா நீங்க வந்து 1 வருஷம் முடிச்சு திரும்பி இந்தியாவுக்கு வராம அமெரிக்காவிலேயே தொடர்ந்து வந்து நம்ம அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை அனைவரையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டுறாங்க. அதுவும் முக்கியமா இவர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாங்கன்னா, அமெரிக்கா வந்து அளவுக்கு அதிகமா பில்லியன் கணக்கில் வந்து காசு செலவுன்றாங்க. அமெரிக்கா வந்து தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ஆக்சுவலா அதிகமா இந்த அத்துமீறி வந்து மைக்ரேன்ஸ் இருக்கிறதுல டாப் 3ல இந்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மெக்சிகோ, அடுத்தது எல் சால்வடார், அதே மாதிரியே இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஏன்னா இந்தியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் வந்து சட்ட விரோதமா அமெரிக்கால தொடர்ந்து இன்னும் இருக்காங்க. அவர்கள் அங்கேயே வந்து குடியேற்றி அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க கவர்மெண்ட் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே 2023ல இந்த மாதிரி சட்ட விரோதமா இருக்கிறீங்களா கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 90,000 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து 2023ல மட்டும். 2024ல அவர்கள் கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேல மறுபடியும் கண்டுபிடிச்சு சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புனாங்க. ஆனா இன்னும் வந்து 90,000 இருந்து 1 லட்சம் பேருக்கு மேல அமெரிக்கால இருக்காங்க. அவர்களை அத்தனை பேர்த்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க. இதற்காக எல்லா டேட்டாவையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்க்கப்படுது. அதே மாதிரியே அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரஷரை வந்து எந்த மூலமா கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் நிறைய ட்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரேட் சார்ஜை மேபி அதிகம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அல்லது டியூட்டிஸ் அதிகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து ஒரே டைம்ல டைம்ல ஒரு பஞ்ச் ஆஃப் மைக்ரேன்ஸ் வந்து உடனடியா இந்தியா திருப்பி அனுப்பிச்சிட்டா இந்தியாவுக்கு தான் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி பிரஷர் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லிஸ்ட் வந்து இந்தியா எடுத்தா மட்டும்தான் இது சாத்தியம். அதே மாதிரியே இது ஒரு பிரச்சனை வந்து இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஜஸ்ட் வந்து ட்ரம்ப் வந்து உள்ள பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட 538 பேரை அத்துமீறி உள்ள இருக்கீங்களா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 538ல 233 பேர் வந்து ஃபுல்லா வந்து கைதிகள். ஆக்சுவலா இவர்கள் கைதிகள் யாரானா நிறைய வந்து பெண்களுக்கு எதிராக பிரச்சனை பண்றது, அதாவது கன்ல சொல்றது, இந்த மாதிரி ட்ரக்ஸ் விற்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் அத்தனை பேரையும் ஏர்கிராஃப்ட் மூலமா சொந்த நாடுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது. அதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லா நாடும் இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி தவிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியா வந்து இதை எப்படி கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி போவா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.